அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யூடியூப் வீடியோவில் சுபத்துவத்தை பற்றி, சுபத்துவம் ஏன் சனியை பற்றி ரொம்ப திட்டுகிறார். சனி ஒரு ஜாதகத்தில் இருக்கவே கூடாது, எந்த கட்டத்திலையும் சனி இருக்கக்கூடாது. ஏன் சனி இருக்கக்கூடாது அப்படின்னா, ரொம்ப தொல்லை தரக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் சனி. அந்த சனி என்னெல்லாம் செய்வார் அப்படின்னா, நீச்சத்தனமான தொழில்களை செய்ய சொல்வார். நீச்சத்தனமான சமுதாயத்தில் ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை செய்ய சொல்வார் அப்படின்னு சனியை கண்டாலே அவ்வளோ பிடிக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். சனியை இவ்வளோ திட்டுறாரு அவர். நவகிரகங்களை திட்டலாமா? முதல்ல நவகிரகங்களை திட்டுறதே தப்பு. அவங்கவுங்களுடைய டியூட்டியை பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. நாம் தான் பர்ஃபெக்டாக நம்ம வேலையை செய்கிறதில்ல. அப்படிங்கும்போது சனி திசை வரும்போது கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் காரணம். செவ்வாய் திசையில் செவ்வாய் லக்னத்துக்கு 6ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து சனியினுடைய பார்வையை வாங்குகிறார். வேறு எந்த கிரகத்துடைய சுப கிரகத்துடைய அமைப்பு சேர்க்கை பார்வையெல்லாம் கிடையாது. அவருடைய விதிப்படியே பாவத்துவமான செவ்வாயுடைய தசை சனியினுடைய பார்வையை வாங்கிய செவ்வாய் தசை. நீச்ச தொழிலெலாம் செய்ய வச்சுருக்கவரை என்னென்ன செஞ்சுருக்காருன்னா, ரோடாக லாட்ரி அடிச்சிருக்காரு. ஏன்னா மனுஷனுக்கு வெயிலில், பஸ் ஸ்டாண்டில், சிக்னலில், ஏன்னா ஹோட்டல் வாசல்லாம் நின்று லாட்ரி விற்றா கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் சனியை கண்டாலே பிடிக்காது. அதோடு மட்டும் இல்லை, சனியினுடைய நீச்ச தொழில் அப்படின்னு செய்வார். பாரில் வேலை பார்க்குறது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, செவ்வாய் திசையில் பாரில் ஊற்றி கொடுக்குற வேலையை பார்த்துருக்காரு. அதனால் அது கஷ்டமாக தானே இருக்கும். ஊற்றி கொடுக்குற வேலை, பாரில் நீச்சத்தனமான வேலைகளில் அவரை ஈடுபடுத்தியிருக்கு. அவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கார் செவ்வாய் திசையில். அதனால் சனியை கண்டா பிடிக்காது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் எப்போவுமே சனியை பற்றி திட்டுவார். சனி மோசமான கிரகம், மட்டமான கிரகம், நீச்ச பயல் அப்படின்லாம் சொல்லுவார். துன்பத்தினுடைய கோல் அப்படின்லாம் அதை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறதுக்கு காரணம் அவருடைய கடந்த கால வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஆள்கள்லாம் இன்றைக்கி ஜோசியம் ராகு திசை ஆரம்பித்தோடனே குருவோடு சேர்ந்துருக்கு. அந்த பாரில் தான் ஒரு ஆளை மீட் பண்ணியிருக்காரு, ஒரு ஐயரை. அந்த ஐயர் குரு, ராகு குரு சேர்க்கை, ராகு திசையில் சுய புக்தியில் அந்த குருவோட சேர்க்கையினால் இந்த ஜோதிட தொடர்பு அப்படிங்கிறது அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ ராகு திசை முடிய போகுது, குரு திசை ஆரம்பிக்க போகுது. அதே குருவோட சேர்க்கை தான், பட் ராகு திசை இல்லை, இது குரு திசை. குரு சண்டால யோகம். இப்போ சண்டால யோகம் வேலை செய்ய போது இன்னொரு ஐயராலேயே அவர் வாங்காக போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ சனியை திட்டக்கூடாது. சனியை திட்டினால் நவகிரகங்களுடைய தோஷத்திற்கு நாம் ஆளாவோம். சனியை வைத்து தான் நாம் பலன் சொல்கின்றோம், நவகிரகங்களை வைத்து தான் பலன் சொல்கிறோம். அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய சனி பகவானை திட்டுவது என்பது கர்மத்தை நமக்கு மேலும் கூட்டுவதாக இருக்கும். எனவே நீச்ச தொழில் செய்த, லாட்ரி அடித்த, பாரில் ஊற்றி கொடுத்த வேலையை பார்த்த இந்த மாதிரியான ஆட்கள் கையிலலாம் இன்றைக்கி ஜோதிடம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வருத்தத்தோடு பார்க்குறோம். ஸோ ஏன் திட்டுறார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, முதல் முறையாக என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.